கொடமிளகாய் கொடமிளகாய் வச்சு நம்ம சப்பாத்திக்கு கிரேவி பண்ணலாங்க. நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுவோம். நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவி வந்து சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு. ஈவன் இது பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். கொடமிளகாயை நான் 4 போர்ஷனாக கட் பண்ணியிருக்கேங்க. அது 4 போர்ஷனில் இந்த ஒரு போர்ஷன் கட் பண்ணுறது பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டுன்னு. இந்த விதை இருக்கு இல்லைங்களா, இது எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிற இதையும் எடுத்துடணும். கட் பண்ணணும், ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணணும். கொடமிளகாய் கட் பண்ண உடனே இந்த ஷேப்பில் கிடைக்குங்க நமக்கு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கொடமிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மொத்தப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூன், தனியா பொடி 2 டீஸ்பூன், சால்ட் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. மொத்தப்பொடி இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. கடாயில் ஆயில் போட்டாச்சுங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கொடமிளகாயை போட்டு வதக்கி எடுத்துடணுங்க. கொடமிளகாய் வதக்கும் போதே கொஞ்சமாக சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதோட. இது கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணுங்க. கொடமிளகாய் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணுங்க. இதுவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சுங்க. கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வருதுங்க. இப்போ இந்த மொத்த பொடி, தனியா பொடி, உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இதில் போட்டு லேசாக பெரட்டி விடணுங்க. பெரட்டிட்டு தண்ணி இதில் ஊற்றணும். இது கொதி வரும்போது, இப்போ கொதி வருதுங்க, இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதி வந்துருச்சுங்க. இப்போ இந்த கொடமிளகாயை இதோட சேர்த்துருங்க. இதுவும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தணும். இது கூட தக்காளியவும் சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு மூடியை வச்சு இதை மூடி வச்சிருங்க. இது நல்லா கொதி வந்துருச்சுங்க. இதில் கொஞ்சமாக நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்து வத்திருச்சுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு கேப்சிகம் கிரேவி. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு கிரேவிங்க. ட்ரை பண்ணி பாருங்க.